சமூக செயற்பாட்டாளர் திரு முகிலன் மாயமானதற்கு ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட நடிகர் மன்சூர் அலிகான் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு வினயிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும், தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடியால் விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் போராளி முகிலன் மாயமானதற்கு ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும், இதனை கண்டுபிடிப்பது தமிழக அரசின் கடமையாகும் என நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடந்தது அப்பட்டமான படுகொலை. அதுக்கான சாட்சியங்கள் அவர் காமிச்சாரு. முன்னாடி நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். அது மக்கள் நல்லா தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வர தேர்தலில் அவங்களுக்கு பதிலடி கிடைக்கும். முகிலன் அவர் உயிர், அவர் குடும்பம் எல்லாமே, அவனுக்கும் உயிர் இருக்குல்ல, அவர் குடும்பம் இருக்குல்ல. என்னோட சந்தேகம் தீர்த்து கட்டியிருப்பாங்க. எல்லாம் என்ன தேர்தல் உடனே எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. நாங்கள் விட மாட்டோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு மகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வேட்பாளர் திரு மகேந்திரன் மாட்டு வண்டியில் தனது கட்சியினருடன் கரும்புகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சக்திவேலிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாகை மாவட்டத்தில் வேறு தொகுதிக்குரிய சுயேட்சை வேட்பாளருக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டுள்ளார். உறுதிமொழி ஏற்ற பிறகு மனு நிராகரிக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற வேட்பாளர் திரு ரவி ரத்தினம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நகைச்சுவை சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு திருநங்கை பாரதி கண்ணம்மா மதுரை மீனாட்சி அம்மன் வேடத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜனிடம் வேட்புமனு தாக்கல் செய்து படைப்பாளர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இவங்க முஸ்லீம், இவங்க கிறிஸ்டின், நான் ஹிந்து. எங்கே ஒரு சமத்துவம் இருக்குன்னா இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இந்த மத வேற்றுமை கிடையாது. அதனால் நான் இதை வலியுறுத்துறதுக்காக போன தடவை மீனாட்சி அம்மன் மட்டும் வேஷன் போகப்பட்டதுனால நீங்கள் இந்து முன்னணி கட்சியா இல்லை இன்னொரு கட்சியா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நிச்சயமாக எங்கள்கிட்ட ஜாதி மதம் கிடையாது. அதை வலியுறுத்துறதுக்காக இந்த வேஷத்தில் இவங்களும் திருநங்கைகள் தான் என்னோட வந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட்ஸ் டு இன்ஃபார்ம் டு த பப்ளிக், வி ஆர் நாட் ஹேவிங் எனி இந்த மாதிரியான கேஸ்ட் ஃபீலிங் எங்களுக்கு எல்லாம் கிடையாது.